நம்ம சில நேரம் என்ன நினைக்கிறோம், என்னை யாரும் பார்க்கல, என்னை யாரும் விசாரிக்கல, நான் தனிமையில இருக்கிறேன், தனியா இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, நான் அனாதையா இருக்கிறேன் அப்படி நம்மளே நினைச்சுக்கிறோம். ஆனா தேவன் சில நேரங்களை பிசாசை ஜெயிக்கணும், சில நேரங்களை எதிராளிகளை ஜெயிக்கணும், பிரச்சனைகளை வெல்லணும். சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் வருகிற எல்லா நெருக்கடிகளை போராட்டங்களை நான் வெல்லணும் அப்படின்னா எனக்குள்ள என்ன இருக்கணும் கேட்டா, துதி என்ற அபிஷேகம் இருக்கணும், செவ என்ற ஆவி இருக்கணும். இந்த ரெண்டும் தான் அதை மேற்கொள்ள முடியும். ஒண்ணுமே இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியாதுங்க. கவனிக்கிறீங்களா? ஒண்ணுமே இல்லைன்னா நான் மேற்கொள்ளவே முடியாது. கவனிங்க, ஒண்ணுமே இல்லைன்னா நான் மேற்கொள்ளவே, நான் கீழே இருப்பேன், எதிராளி மேல இருப்பான், மேற்கொள்ள முடியாது. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, புலியில இருந்து குப்பையில இருந்து நம்மளை எடுத்து பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிறவர் கர்த்தர். அதுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், சில ரதங்களை குறித்தும் குதிரை குறித்து மேன்மை பாராட்டுகிறால், நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுவோம். காரணம் என்ன, அவங்களுக்கெல்லாம் அவங்க மேல, அவங்க திறமை மேல நம்பிக்கை, எனக்கு உங்களுக்கு இயேசு மேல நம்பிக்கை. ஆமே, மீட்பர் மேல நம்பிக்கை, என்னை மீட்டெடுத்த தெய்வத்து மேல நம்பிக்கை. நம்ம சில நேரம் என்ன நினைக்கிறோம், என்னை யாரும் பார்க்கல, என்னை யாரும் விசாரிக்கல, நான் தனிமையில இருக்கிறேன், தனியா இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, நான் அனாதையா இருக்கிறேன் அப்படி நம்மளே நினைச்சுக்கிறோம். ஆனா தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஹலோ, தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்கிறாருங்க. ஒன்றுமில்லாதவனை உயரத்துல உட்கார வச்சிருக்கிறாருன்னா கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்தணும். அதனால திரும்பி பார்க்கணும். நான் கடந்து வந்த பாதையை நான் என்ன பண்ணணும், திரும்பி பார்க்கணும். அப்பதான் எனக்கு ஆண்டவர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் மேலோங்குகிறது? சொல்லுங்க. எத்தனை பேருக்குள்ள பெரிய நம்பிக்கை வருகிறது?